Hello friends, welcome to our channel ஓமை தகவல். நம்ம இன்னைக்கு காஸ்கோக்கு தாங்க ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே இங்கே மழை தான், பட் ஸ்டில் வந்து காஸ்கோ வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து. அதனால பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. ஆத்விக்மே வந்து காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னா சூப்பர் எக்ஸைட்டடாக கிளம்பி வந்துடுவான். ஏன்னா காஸ்கோவில் வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக நிறைய பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோன்னே நம்ம கண்ணில் பட்டதே வந்து இந்த நிஞ்சா பிராண்டில் வந்து ஏர் ஃப்ரையர் தாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா கன்வென்ஷனல் அவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக அந்த சைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக இது வந்து ஒரு மினி வாஃபிள் மேக்கர் தான். ஸோ அந்த பிளேட் அட்டாச்மெண்ட்ஸ் கூட நிறையா கொடுத்துருக்காங்க. காஸ்கோ அப்படிங்கிறனால குவாலிட்டி பற்றி கேட்கவே வேணாம், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே யூஎஸில் வந்து எப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த வாஃபிள்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் மெனு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இங்கே ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ எந்த ஷாப்க்கு போனாலுமே இந்த கார்டன் செக்ஷன் வந்து பார்த்தாலே வந்து நமக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது வந்து என்னன்னா வந்து ஆப்பிள் ட்ரீ தாங்க. ஸோ அந்த ஆப்பிள் ட்ரீ வந்து இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம பின்னாடி பேக்யார்டில் வச்சோன்னா ஈஸியாக வளர்ந்துரும். முக்கியமாக இந்த சியாட்டல் வெதருக்கு வந்து ஆப்பிள்ஸ் பீச்சர்ஸ் எல்லாமே நல்லா வளரும். இந்த சைட் ஃபுல்லாமே வந்து ரோஸ் செடிகள் தான். ஸோ வெரைட்டி ஆஃப் ரோசஸ் வந்து வச்சுருக்காங்க. ப்ளஸ் அதையும் தாண்டி இன்னும் நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் கூட இருக்குது. குளிர்காலம்லாம் போயிட்டு இப்போ இந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறதுக்கு வந்து ஒரு ஆப்டான சீசன் கூட சொல்லலாம். ஸோ இங்கே பின்னாடி இந்த பையிலேயே மென்ஷன் ஆயிருக்கு பாருங்க, லைக் ஹோல் யூஎஸில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து எந்தெந்த மாதத்தில் வந்து நம்ம செடிகள் வளர்க்கலாம் அப்படின்ட்டு தான் மென்ஷன் ஆயிருக்கு. அடுத்ததான் இந்த சைட் பூராமே வந்து கார்டனிங்க்கு தேவையான டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா ஒரு லான் மோவர் தான். இது நம்ம வீட்டில் ஆல்ரெடி நம்ம இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணி நம்ம லான் எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கார்டன் ஹோசஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிளான்ஸ், அப்புறம் வெஜிடபிள் கார்டன்லாம் நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான மண், உரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து அவுட்டோர் ஃபர்னிச்சர்ஸ் தாங்க. ஸோ பேக்யார்டில் வந்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் காஸ்கோ அப்படிங்கும் போது குவாலிட்டிலாம் நம்ம கேட்கவே வேணாம். இதெல்லாமே வந்து அவுட்டோர் டைனிங் டேபிள் செட்ஸ் தாங்க. உங்களுக்கு சேர்ஸோட வேணும்னாலும் இருக்குது, இல்லை ஸ்டூல் மாதிரி ஒரு டிசைன்லையும் வச்சுருக்காங்க. பட் இந்த மேலே இருக்க அம்ப்ரெல்லாம் வந்து தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பெரிய பேக்யார்ட் மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட் வந்து தாராளமாக வாங்கி போடலாம். பாருங்கள், இந்த ஹோல் செட்டில் வந்து 2 டைப் ஆஃப் லவ் சீட்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் டேபிள் வித் ஃபயர் பிட்டோட இருக்கு. அதுவும் தாண்டி வந்து 2 சிங்கிள் சேர் மாடலும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாமே வந்து ஒரு ராக்கிங் டிசைன்ல வந்து லவ் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி சாஞ்சி உட்காந்து ஆடிட்டே இருந்தோம்னா நமக்கு டைம் போறதே தெரியாது. அடுத்ததான் இங்கே உள்ள கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் லைக் கன்ஸ் வந்து நம்ம லைசன்ஸ் இருந்துச்சுன்னா யாருனாலும் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம வீட்டில் ப்ராப்பராக வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு சேஃப் தான் இது. ஸோ இந்த லாக்கரை வந்து பார்க்குறதுக்கே வந்து பயங்கரமாக இருக்குது எனக்கு. டக்குன்னு பார்த்தோன்னா இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஜுவல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான லாக்கர் மாதிரி தானே தெரியுது. பட் இது எல்லாமே வந்து கன்ஸ் மட்டுமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் லாக்கர் தான். நமக்கு இன்னைக்கு தெம்முலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் தாங்க வந்திருக்கு. ஸோ குயிக்காக எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு க்ரியூ நெக் டிஷர்ட் தான். நல்லா பிளாக் கலரில் ஸ்லீவ் கூட பாருங்கள், பஃப் ஸ்லீவ் வச்சு இருக்கு. அடுத்ததாக வந்து இது சம்மருக்கு போடுற மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் ஒர்க்லாம் வச்ச மாதிரி ஒரு க்ரியூ நெக் பிளவுஸ் தான். உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் கூட வந்து ஒரு எலிகென்ட்டாக ஃப்ளட்டர் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே மோஸ்ட்லி நான் வந்து சம்மருக்காக தாங்க பர்ச்சேஸ் பண்ணதே. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு ஹை வேஸ்ட் ஏ லைன் ஸ்கர்ட் தான். உங்களுக்கு மேலே வந்து அந்த ப்ளீட்டட் டிசைன்ஸ் வருது பாருங்க. இது வந்து நீ லென்த்துக்கும் கீழே வரும், அதாவது ஒரு ஃபுல் லென்த் ஸ்கர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் வந்து ஒரு விண்டேஜ் ஃப்ளோரல் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் எலிகென்ட்டான ஒரு ஸ்கர்ட் தான். வந்ததுலேயே எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்கர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததான் இது வந்து ஒரு ஹார்ட் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு மரூன் கலரில் ஒரு க்ரியூ நெக் டிஷர்ட் தான். லைக் சம்மர் டைம்லலாம் வந்து நம்ம டெய்லி வேர் பண்ணுறதுக்கே இது ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் இது வந்து ஒரு பார்ட்டி வேருக்கு போடுற மாதிரி ஸ்கொயர் நெக் வச்சு ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் எலிகென்ட்டான ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஷிஃபான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ட்ரெஸ்ஸஸ்மே
ப்ராடக்ட்ஸுமே வந்து இப்போ நான் தெம்முவில் தாங்க வாங்கியிருக்கேன். தெம்மு அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இவங்ககிட்ட இல்லாத கேட்டகரிஸே இல்லை. லைக் ஃபேஷன் டு ஜுவல்லரி, கிச்சன் வேர், பெட் சப்ளைஸ் அப்படின்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயமே இவங்களோட ப்ரைஸிங் தான். லைக் எல்லா கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி ப்ளஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தாங்க வாங்கியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு 90 டேஸ் வரைக்கும் ஃப்ரீ ரிட்டர்ன் பாலிசி கூட இருக்குது. அடுத்ததான் இது வந்து ஒரு க்யூட்டான ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வித் ஹேண்டில்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு சர்விங் ட்ரேவாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஜுவல்லரி ஐட்டம்ஸ் அண்ட் ஹேர் ஆக்சசரிஸ் தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கெட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 8 பீசஸ் வந்து ஹேர் கிளாக் கிளிப்ஸ் வந்து செட்டாகவே வந்து வருது. ஸோ ஒயிட், ப்ரௌன், பிளாக் அப்படின்ட்டு எல்லாமே கலர்ஸ் வந்து மிக்ஸ்டு கலர்ஸ் தான். டிஃப்ரெண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைலிங்க்கு தேவையான மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஹேர் கிளிப் தான். பட் மேலே வந்து உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர்வான விஷயம். எப்படின்னா ஒரே வந்து அட்டையில் வந்து உங்களுக்கு 30 பேர்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் இருக்குது. அதுவும் ஸ்டோன்ஸ், பேர்ல்ஸ் அப்படின்ட்டு நிறைய சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ்லையும் இருக்குது. எல்லா இயரிங்ஸுமே நல்லா லைட் வெயிட்டாக தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரே அட்டையில் வந்து பார்த்தோன்னா லைக் நமக்கு எல்லா அக்கேஷன்ஸ்க்கும் தேவையான மாதிரி இயரிங்ஸும் இருக்குது. ஸோ தெம்முல வந்து நமக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. லைக் எல்லா விதமான மேஜர் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ், பேபால், கூகுள் பே, ஆப்பிள் பே, ஈவன் பே லேட்டர் ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட இருக்குது. அடுத்ததான் இது வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒரு ஃப்ளவர் பெண்டன்ட் தான். முக்கியமாக வந்து பாருங்க 360 டிகிரியில் வந்து அது ரொட்டேட் ஆகும். முக்கியமாக தெம்முல வந்து இவங்க எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸஸில் தாங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்களை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட கூப்பன் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்கும். அடுத்ததான் இங்கே காஸ்கோவில் துணி செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி க்ளோதிங் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மற்ற துணி கடைகளில் இருக்கிற மாதிரி எல்லா விதமான க்ளோதிங்கும் வச்சுருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. காஸ்கோவில் வந்து லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பட் அது எல்லாமே வந்து நச்சுன்னு அந்தந்த சீசனுக்கு நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருக்க இந்த ட்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் சம்மர் சீசனை ஃபோக்கஸ் பண்ணி தாங்க வச்சிருக்காங்க. ஸோ இது வருஷம் வருஷம் வந்து நம்ம எப்பயுமே 1-2 வாங்குறது தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே நல்லா தெரியும். நல்ல சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. முக்கியமாக நம்ம ஒரு ஹீட்டான டேஸ், அதாவது சம்மர் டேஸில் வியர் பண்ணும்போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டாக கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரௌசர்ஸ் எல்லாமே இந்த காஸ்கோல இந்த டைம் பீரியட்ல பார்க்கலாம். அடுத்ததான் இந்த செக்ஷன் பூராவுமே பாருங்க கேர்ள்ஸ்க்கான கியூட்டான ஃப்ராக்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சிருக்காங்க. இதுவுமே வந்து இப்போ இந்த ஸ்ப்ரிங் சீசனை ஒட்டி பாருங்க ஃபுல்லா வந்து ஃப்ளோரல் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் பேசல் கலர்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. எனக்கு பர்சனலா இந்த செக்ஷன்ல வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை தான். பட் எனக்கு எப்பயுமே இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையா இருக்கும். ஸோ வந்தாலே வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து தொட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிடுவேன். இந்த பேண்ட்லாம் குவாலிட்டி சூப்பர்பாக இருக்குது. இது எப்படின்னா பாய்ஸ்க்கான ஒரு கன்வெர்டபிள் பேண்ட்டு தான். ஸோ முட்டிக்கிட்ட வந்து ஜிப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் அப் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க போர்ஷனை கழட்டிடலாம். விச் மீன்ஸ் இந்த பேண்ட்டை வந்து ஒரு ட்ரௌசராக மாற்றிக்கலாம். இந்த எடி பவர் அப்படிங்கிற பிராண்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் தான் வந்து பாய்ஸ் டிஷர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இது எப்படின்னா வந்து 3 டிஷர்ட்ஸ் வந்து ஒரு பேக்காக இருக்குது. இந்த மாதிரி பிராண்டட் டிஷர்ட்ஸ்லாம் நம்ம அவங்கவுங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கினோன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் காஸ்கோவில் பார்த்தோன்னா பாருங்க இந்த 3 டிஷர்ட்ஸுமே வந்து சேர்த்தே $10 அப்படின்னு போட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஆத்விக்கோட சைஸ்க்கு தகுந்த மாதிரியான பிஜேஸ் தான், அதாவது நைட் செட்டு தான். ஸோ இந்த கர்க்லாண்ட் சிக்னேச்சர் அப்படிங்கிற பிராண்ட் வந்து காஸ்கோவோட பிராண்டு தான் இது. இவங்களோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இது யூசுவலாக ஆத்விக்கு வந்து கரெக்டாகவே செட் ஆகும். அதனால எப்பெல்லாம் வந்து காஸ்கோவில் பிஜே செட்ஸ் வருதோ அப்போ கண்டிப்பாக வாங்கிடுவோம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி கேர்ள் பேபிஸ்க்கான ட்ரெஸ் செட்டு தான் இது. ஒரு மினி ஸ்கர்ட்டும் மேலே வந்து டிஸ்னி தீம்லேயே வந்து ஒரு ஸ்வெட் ஷர்ட்டும் வச்சுருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆத்விக் வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நீயே வாங்கி போட்டுக்கோமா அப்படின்ட்டு எனக்கு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கான். காஸ்கோட துணிமணி செக்ஷன்ல என்ன வாங்குறோமோ இல்லையோ இந்த மாதிரி பிராண்டட் ஸ்டப்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் தாங்க சொல்லுவேன். முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பியூமா, அடிடாஸ் பிராண்ட்லாம் வந்து ஒரிஜினல் ப்ரைஸிங் பார்த்தோன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பட் காஸ்கோ வந்து நல்ல ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் வந்து நமக்கு கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் இது ஹர்லி அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து லைக் உங்களுக்கு ஒரு ஸ்லிப் ஆன் ஆன ஒரு கேஷுவல் ஷூ தான். ஸோ இது எப்படின்னா செருப்புக்கு ஈக்குவலாக நம்ம போட்டு இந்த ஷூவை வந்து நல்லா தாராளமாக அடிக்கலாம். ஸோ எப்பயுமே வருஷம் தவறாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இந்த ஷூ ஒன்று வாங்கிடுவாங்க. இது வந்து யுஎஸ்ஏவோட நேஷனல் ஃபிளாக் தாங்க. ஸோ எப்படின்னா இங்கே இருக்க நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து அவங்களோட பேட்ரியாட்டிசமை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதமாக அவங்களோட கண்ட்ரி ஃபிளாகே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைடாக வந்து நினைப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தோன்னா இப்போ காஸ்கோலேயே வந்து லைக் கண்ட்ரியோட ஃபிளாகே வந்து ரொம்ப கேஷுவலாக வித்துட்டு இருக்காங்க. காஸ்கோல இன்னைக்கு எங்கே போய் எப்படி சுற்றி வந்தாலுமே நிறைய அவுட்டோர் ஸ்டப்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு அவுட்டோர் ராக்கிங் சேர் தான் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு லீஷர் டைமில் அப்படியே ஜாலியாக உட்காந்து ஸ்லோவாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சேர் உண்மையிலேயே சூப்பர்பாக இருக்கும். ப்ளஸ் இந்த சைட் வந்து பாருங்கள் ஒரு சூப்பர்பான ஊஞ்சல் தான். இது எப்படின்னா பெருசாக வந்து நம்ம எங்கேயுமே கிரவுண்டோட ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. இது அப்படியே ஒரு செட்டாக எடுத்துகிட்டு போய் நம்மளோட பேக்யார்டில் வச்சுக்கலாம். அடுத்ததான் இது வந்து ஒரு கார்டன் டெக்கர் தான். ஸோ எப்படின்னா வந்து இது ஒரு கேஸ்கேடிங் கப் ஃபவுண்டெயின் அப்படின்ட்டு. ஸோ நம்ம தண்ணி கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா மேலே கப்லேருந்து கீழே வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இது எப்படின்னா ஒரு கார்டன் ஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து இப்போ ஏதாவது படர்ந்து போகிற மாதிரி செடிகள் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு சைடில் இந்த மெட்டல் ஸ்ட்ரக்சர் வச்சிட்டோன்னா அந்த செடிலாம் வந்து இது மேலே அப்படியே வந்து ஸ்லோவாக வளர்ந்து போகும். ஸோ பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ தாங்க வெஜிடபிள் செக்ஷனுக்கே வந்திருக்கோம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காஸ்கோவில் இந்த டைப் ஆஃப் கத்திரிக்காய் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்ததே இல்லை. ஸோ இது கிராஃபிட்டி எக் பிளான்ட் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க. இந்த ஒரே பேக்கெட்டில் பாருங்கள் 3 கத்திரிக்காய் இருக்குது. நல்ல பெருசாக தான் இருக்குது. சரி பார்த்தோன்னே ஓகே வீட்டில் போய் காரக்குழம்பு எல்லாம் கொஸ்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. காஸ்கோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தான் நல்லா வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லைக் எல்லாமே பல்காக சிலது வச்சுருப்பாங்க. லைக் உண்மையிலேயே நம்மளால் அவ்வளோ சாப்பிட முடியுமா அப்படின்னா தான் வாங்கணும், இல்லைனா சம்டைம்ஸ் நமக்கு வாங்கிட்டு கூட வேஸ்ட்டாக போயிடும். இந்த டிஸ்னி காலா ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா சைஸ் நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ தட் ஆத்விக் லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சோன்னா கரெக்டாகவே இருக்கும். இந்த ஆரஞ்சஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மூட்டையாக தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம உரிச்சு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடலாம், முடியல அப்படின்னா டக்குன்னு ஜூஸ் போட்டு கூட காலி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் நான் மோஸ்ட்லி இங்கே வாங்குவேன். ஆப்பிள்ஸ், பனானாஸ், ஆரஞ்சஸ், பைனாப்பிள்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சில சீசனாலிட்டி பேசிஸ் ஃப்ரூட்ஸ் கூட வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே மங்குஸ்தான் இருக்குது பாருங்கள். நம்ம ஊர் கொடைக்கானலில் வாங்கி நான் நிறைய இது சாப்பிட்ருக்கேன். அடுத்தது அதிசயமாக வந்து காஸ்கோவில் கொய்யாப்பழம் கூட வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி கொய்யாப்பழம் வேணும்னா நாங்கள் இங்கே இருக்க ஏஷியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். ஸோ இங்கே கிடைக்கிற கொய்யாப்பழம் வந்து அப்படி நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாலாம் இருக்காது. பட் ஸ்டில் சாப்பிடணும் அப்படின்ற ஆசைக்கு 1-2 வாங்கி சாப்பிட்றது தான். அடுத்ததாக வந்து இது கிவி ஃப்ரூட் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 1 டசன் கிவி கிட்ட வச்சிருக்காங்க. எப்போ காஸ்கோ வந்தாலும் நம்ம மறக்காம தவறாம வாங்குற ஒரே ப்ராடக்ட் வந்து இந்த croissants தான். ஸோ இது வந்து காஸ்கோ அவங்களே வந்து மேக் பண்ணி விற்கிறது. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அடுத்ததா சீ ஃபுட் செக்ஷனில் லாப்ஸ்டர்ஸ், கிராபு, ஷ்ரிம்ப்பு, ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே திலப்பியா ஃபிஷ் அண்ட் சாமன் ஃபிஷ் ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பட் மோஸ்ட்லி நாங்கள் வந்து சாமன் தான் நிறையா வாங்கி சாப்பிடுவோம். ஆத்விக்குமே வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ன்னு தான் சொல்லுவான். நெக்ஸ்ட்டு தான் சிக்கன் கூட. யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போனால் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, சிக்கன் சீசர் சாலட் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இங்கே ரெடி டு ஈட்டாகவே வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் ஃபயர் பிராண்டில் இருக்க அந்த மினி நான்ஸ் வந்து ஆத்விக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது எடுத்தாச்சு. அடுத்தது இந்த செக்ஷன் பூராவுமே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரெடி டு பேக் பீட்சா. ஸோ அவனில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட வச்சோன்னா பீட்சா ரெடி ஆயிரும். காஸ்கோவில் வந்து நமக்கு 2 விதமான எக்ஸ், அதாவது ப்ரௌன் எக்ஸ் அண்ட் ஒயிட் எக்ஸ் ரெண்டுமே கிடைக்கும். பட் நாங்கள் எப்பயுமே வந்து ப்ரௌன் ஆர்கானிக் எக்ஸ் தான் வாங்குவோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாகவே வந்து இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் வந்து ரெகுலராகவே வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடியே போட்டிருப்பாங்க பாருங்கள், 0 ஆடட் சுகர், அதுக்கப்புறம் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட. ப்ளஸ் வந்து இது சாப்பிட்டா வந்து லைக் இம்யூனிட்டி ப்ளஸ் வந்து கட் ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம்.
நெக்ஸ்ட் இது வந்து ஆத்விக்கோட ஃபேவரட் ஐட்டம் அப்படிங்கறனால தான் அவனே எடுக்க முடியாத ஹைட்ல இருந்தா கூட எக்கி எடுக்கிறேன் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா இது வந்து மினி வாண்டான்ஸ் தாங்க. லைக் உங்களுக்கு சிக்கன் அண்ட் சிலாண்ட்ரோனா கொத்தமல்லி தான். ஸோ சிக்கன் அண்ட் கொத்தமல்லி வந்து உள்ள ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்ம பாயில் பண்ணி யூஸ் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ஸ்டீம்டு டம்ப்ளிங்ஸ் தாங்க. ஸோ இதுவுமே வந்து ஆத்விக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆத்விக் மட்டும் இல்லை, ஈவன் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல் ஃபேமிலியே செஞ்சு சாப்பிடுவோம். முக்கியமாக இங்கே இருக்க இந்தியன் பாப்புலேஷனை ஃபோக்கஸ் பண்ணியே பாருங்கள். தூர் தால், உருத் தால், அதுக்கப்புறம் கொண்டக்கல்ல, அதாவது சிக் பீஸ் எல்லாமே கூட காஸ்கோவில் வச்சுருக்காங்க. இந்த ஃபுல் ஐலுமே வந்து வெறும் பிரெட் வெரைட்டிஸ்க்காக மட்டுமே, லைக் பீட்டா பிரெட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாட் டாக் பன்ஸ், பிரெட்லேயே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அப்படின்ட்டு நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வீட் பிரெட் வாங்குவோம், இல்லைனா வந்து ஓட் நட், அதாவது ஓட்ஸில் செஞ்ச பிரெட் அதுதான் மோஸ்ட்லி வாங்குவோம். ஏன்னா காஸ்கோவில் ஒன்றுனா வந்து உங்களுக்கு பல்காக தான் கிடைக்கும். லைக் 2 பெரிய பேக்கெட் ஒட்டின மாதிரி ஒரே பேக்கெட்டாக கிடைக்கும். காஸ்கோ கடைக்குள்ளார நடந்து போனோன்னா ஏதோ குடோன்குள்ளார நடந்து போகிற ஃபீல் தாங்க நமக்கு கிடைக்கும். ஏன்னா 2 சைடுமே பாருங்களேன், மேலே வரைக்கும் அப்படியே ப்ராடக்ட்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ கீழே தீர வந்து ரீஃபில் பண்ணிட்டே இருப்பாங்க. முக்கியமான விஷயமே இவங்களோட ப்ரைஸிங் தாங்க. ஸோ அது வந்து அடிச்சிக்கவே முடியாது. நல்ல காஸ்ட் எஃபெக்டிவாக நமக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொடுப்பாங்க. என்ன ஒன்றுனா எல்லாமே பல்காக கிடைக்கிறனால எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மள மாதிரி ஸ்மால் ஃபேமிலிஸ் வாங்க முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்து லைக் நம்ம லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்க ப்ராடக்ட்ஸ் மாதிரி தாராளமாக வாங்கலாம். இப்போ வெஜிடபிள் ஆயில், ஆலிவ் ஆயில், சோப்பு, ஹேண்ட் சோப்பு, ஷாம்பூஸ், அதுக்கப்புறம் வாஷிங் டிட்டர்ஜென்ட், டிஷ் வாஷ் டிட்டர்ஜென்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா கூட வந்து நமக்கு ஒரு 6 months வரைக்கும் தாராளமாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹேண்ட் சோப்பே எடுத்துக்கிட்டோன்னா 4 பெரிய பாட்டில்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து இந்த ஒரு பேக் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் $10 தான். இன்ஸ்டன்ட் ஆஃபர் வேற போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வாங்கி போட்டோம்னா தாராளமாக நமக்கு 6 மாதத்துக்கு வந்து வீட்டில் தாங்கும். அடுத்ததான் இந்த கம்ப்ளீட் செக்ஷன் ஃபுல்லாமே வந்து வைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தாங்க. எல்லா வைட்டமின்ஸ்க்குமே இங்கே சப்ளிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். விஷயம் என்னென்னா எல்லாருமே வந்து இங்கே மல்டி வைட்டமின் கம்மிஸ் வந்து ரெகுலராகவே வாங்கி சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்து சேஃப் தான். லைக் ஓவர் த கவுண்டர் நம்மளே வாங்கி சாப்பிடலாம். பிரிஸ்கிரிப்ஷன் அப்படி தேவை அப்படின்ட்டுலாம் இல்லை. ஆனால் குறிப்பாக இங்கே இருக்க டாக்டர்ஸ் வந்து நம்ம மக்களுக்கு சொல்கிறது என்னன்னா வைட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா சியாட்டல் வெதரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக சன்லைட்டே நமக்கு இருக்காது. ஜஸ்ட் ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி 2 மாதம் தான் அந்த சம்மர் டைமில் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி த்ரூ அவுட் த இயர் வந்து க்ளவுடியாகவே தான் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா என்னோட டாக்டர் கூட சஜஸ்ட் பண்ணனால இந்த வைட்டமின் டி கேப்சியூல்ஸ் வந்து ரெகுலராக நான் காஸ்கோவில் தான் வாங்கி சாப்பிடுவேன். அடுத்ததான் இந்த சைட் ஃபுல்லாமே வந்து நட்ஸ் வெரைட்டிஸ் தாங்க. லைக் கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், பிஸ்டாஷியோஸ் அப்படின்ட்டு அதுலேயும் வந்து பிளெயின், ரோஸ்டடு, ஃப்ளேவர்டு அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் இருக்கும். இது வந்து சில்லி அண்ட் லைம் ஃப்ளேவரில் பிஸ்டாஷியோஸ் தாங்க. ஸோ நாங்களே இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் காஸ்கோவில் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி புதுசாக வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நட்ஸ் கூட காஸ்கோவில் அப்பப்போ பார்க்கலாம். புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நாங்களும் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கிடுவோம். இது வந்து பார்பிக்யூ ஃப்ளேவரில் மிக்ஸ்டு நட்ஸ் தாங்க. ஸோ இதுவுமே வந்து இப்போ தான் காஸ்கோவில் புதுசாக பார்க்குறேன். ஸோ அதுவும் எடுத்தாச்சு. பில்லிங் செக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ மல்டிபிள் கவுண்டர்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து மக்கள் வந்து லைனாக நின்றுட்டுருப்பாங்க. நமக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் சாலிடாக வெயிட் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டேர்னே வரும். அந்தளவுக்கு எப்பயுமே காஸ்கோவில் கூட்டம் தான். அவ்வளோதான், நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Till then, bye.